சகோதரர்களே, தாய்மார்கள், இந்த இடத்துல நான் கொஞ்சம் ஓப்பனாகவே பேசுறேன். ஆஷஸ் உடைய விஷயம் என்று வரக்கூடிய நேரத்துல நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் ஒன்று கேட்கிறேன். அந்த உதாரணத்துக்கு நீங்க பதில சொல்லுங்க. உதாரணத்துக்கு இப்ப எங்க நாடு இருக்கக்கூடிய நேரத்துல எத்தனையோ பேர் குவாரண்டைனுக்கு போறாங்க. எங்களுக்கு தெரியும், இப்ப அப்துல் ஹமீத் ஸ்ட்ரீட் இந்த புதுக்கடை ஏரியால 1000 சொச்சம் பேரை குவாரண்டைனுக்கு கொண்டு போனாங்க. அல்லாஹ் பாதுகாக்க, மாஷா அல்லாஹ், அவர்களோட ரொம்ப அழகான முறையில தான் கவர்மெண்ட் நடந்து கொண்டுச்சு. அழகான அமைப்புல தான் கவனம் செலுத்தினாங்க. அவர்களுடைய விஷயத்துல அழகான ட்ரீட்மெண்ட் நடந்துச்சு. நாங்க எஸ்யூம் பண்ணுவோம், அவர்கள் முஸ்லிம்களுடைய ஒரு துவேஷத்தை காரணமாக வச்சு, கோபத்தை காரணமாக வச்சு, முஸ்லிம்களுக்கு நாங்க தொழுறத்துக்கு தண்ணி கொடுக்க கூடாது, உழுவெடுக்கிறதுக்கு தண்ணி கொடுக்க கூடாது, குடிக்கிறதுக்கு மட்டும்தான் கொடுப்போம், ஒழுக்குரிய ஃபெசிலிட்டிஸ நாங்க இல்லாமாக்குவோம் என்று சொன்னா, இந்த நேரத்துல நாங்க என்ன செய்யறது? எல்லாமே குவாரண்டைன் சென்டருக்குள்ள இருக்கிறாங்க. அவங்களுக்கு அதுல இருந்து வெளியே போக இயலா. எனவே ஒழுவெடுக்கிறதுக்கு தண்ணி இல்ல, என்ன செய்யறது? சரி, நாங்க சொல்லுவோம் தயமும் செய்யுங்க. இல்ல, தயமும் செய்யறதுக்கு மண்ணும் இல்ல, அந்த சென்டருக்குள்ள வெளிக்கு தான் போகணும், வெளியே விடுறானும் இல்ல, அநியாயம் செய்யறான். இந்த நேரத்துல ஃபத்வாவை கேட்டா ஷாஃபி மத்ஹப் மட்டுமல்ல, ஏனைய மதாஹிப்களுடைய உலமாக்களுடைய கருத்தும் ஃபாகிது துஹூரைன், தண்ணியும் இல்ல, தயமும் செய்யறதுக்கு மண்ணும் இல்ல, எனவே நாங்க தொழாம இருக்கிறதா? இல்ல, நீங்க தண்ணிக்காக வேண்டி போராடுங்க, கவர்மெண்ட் கிட்ட கேளுங்க, இதுக்கு எதிராக நீங்க வாதிடுங்க, நீங்க தண்ணிய எப்படி சரி எடுக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. சரி, கிடைக்க காட்டியும் என்ன செய்யறது? தொழாம இருக்கிறதா? இல்ல இல்ல, தண்ணியும் இல்ல, தயமும் செய்யறதுக்கு மண்ணும் இல்ல, ஆனா ஃபாகிது துஹூரைன், நீங்க தொலைதான் ஓணும், தண்ணியும் இந்த இந்த மண்ணும் இல்லாத பட்சத்துல நீங்க அந்த நேரத்தை கௌரவப்படுத்துங்க, தொழுவுங்கோ. அதை மீட்டுறதா இல்லை, அது ரெண்டாவது விஷயம். ஆனா நீங்க அந்த நேரத்துல தொழணும். இப்ப யாரு சரி சொல்லுவாங்களா, இந்த நேரத்துல நீங்க தொழுறதுக்கு ஃபத்வாவை கொடுத்ததுதான் பில, நீங்க ஃபத்வாவை கொடுத்த சுட்டி இப்ப நாங்க தண்ணிய கேட்டாலும் தராம தான் இருக்கிறாங்க, இப்ப தண்ணிய கேட்டுக்கொள்ள இல்லாத நிலைமை, இரண்டு அவனுக்கு தெரியும் இப்ப தண்ணி இல்லாம அவனுக்கு தொலையலும் என்பதாக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, இந்த நேரத்துல ஃபத்வா தண்ணி இல்லையா, மண் இல்லையா, நீங்க தொலைதான் ஓணும், முழு உலகம் அடுத்த பக்கம் பிறண்டாலும் இந்த நேரத்துல ஃபத்வா வந்து நீங்க தொலைதான் ஓணும் என்பதுதான். எனவே தண்ணி கேட்கக்கூடிய முயற்சியை நீங்க செஞ்சு கொண்டிருங்க, அதுக்குரிய விஷயங்கள் உங்களோட ரைட்ஸுக்காக வேண்டி போராடுங்க. ஆனா அதுக்காக வேண்டி தொழுறத்துக்கு ஃபத்வா கொடுத்தது தண்ணியும் இதுவும் இல்லாம அது உங்களுக்கு புதுசா இருக்கும் பொதுமக்கள் என்ற ரீதியில. ஆனா அதுக்காக வேண்டி ஃபத்வா கொடுத்தவர் தவறு செஞ்சிட்டார் என்று ஒரு நாளும் செல்லவான். அதே மாதிரிதான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, பெரியலுடைய விஷயத்துல நாங்க போராடுவோம், அதுக்காக வேண்டி முயற்சி செய்வோம். ஆனா முழு உலகத்தில் உள்ள முஃப்திமார்களுடைய ஃபத்வா ஒரு சில மஷ்ரூம் சிலர்களை தவிர முழு உலகத்தில் இருக்கக்கூடிய முஃப்திமார்களுடைய ஃபத்வா என்னண்டா, உடம்புல ஏதாவது ஒரு துண்டு, அது நெகம், நாங்க பொதுவா நெகத்தை வெட்டினாவே தோண்டி போடுங்கன்னு தான் சொல்லுவோம், முடி என்றாலே நீங்க வெட்டி தோண்டி போடுங்கன்னு தான் சொல்லுவோம். அதே மாதிரிதான் ஒருத்தருடைய கையை வெட்டி காலை வெட்டி சுகர் பேஷண்ட், இந்த நேரத்திலையும் அதை புதைக்க சொல்றோம். இந்த நேரத்துல உடம்புல ஒரு ஜுசு ஒரு பார்ட் இருந்தா கிடைச்சா அதுக்குரிய சட்டம் என்ன? எனவே பெரியல் நடக்கல, கிரிமேஷன் தான் நடந்துச்சு, அதுல பாடியில சில பார்ட்ஸ் இருக்குது. எனவே இது என்ன செய்யணும்? ஃபத்வா நாங்க கொடுக்கிறோம், நீங்க அதை அடக்கதான் ஓணும் என்பதா. எனவே இந்த நேரத்துல எங்களுக்கு இப்ப ஆஷஸ் அடக்கணும் என்பதற்காக வேண்டி ஃபத்வா கொடுத்த சுட்டி இப்ப பெரியல் எங்களுக்கு. எனவே தொழுறத்துக்கு எப்படி நாங்க ஃபத்வா கொடுப்போமோ, தண்ணியும் இல்ல, தயமும் செய்யறதுக்கு மண் இல்ல, ஃபத்வா இந்த இடத்துல தொலைதான் ஓணும் என்பது. எனவே இந்த நேரத்துல உலமாக்களுடைய ஹோவித்த முடிவு, இந்த ஆஷஸ் உடைய சட்டம் என்ன, அது அடக்கதான் ஓணும் என்பது. இதை நாங்க கம்ப்ளிகேட் பண்ண வேண்டிய எந்த தேவையும் இல்லை. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, அதுவும் ரமதானுடைய மாதம், ரப்புல் ஆலமீன் இந்த இந்த தக்வாவை அடையக்கூடிய மாதமாக எங்களுக்கு வச்சிருக்கிறான். இதுல நாங்க சிலர்களை பத்தி, குறிப்பாக முஃப்தி ரிஸ்விய பத்தி, அதே மாதிரி ஜமியத்துல் உலமாவை பத்தி நாங்க கீபத் பேசுறது இருக்குதே, இது நிச்சயமாக சத்தியமாக எங்களுக்கு எந்த அமைப்பிலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது.